அவர் சங்கர் சார் வந்து நேர்ல பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு வந்தாரு, ஒரு 3 மணிக்கு தான் கிளம்புனாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதை பத்தி ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இதுல என்னென்ன வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம மத்த சொன்னாரு என்கிட்ட சொன்னாரு. நடந்த பிசினஸுக்கும் இதுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கறது அவர்கிட்ட நேரா உட்காந்து அவர் கேட்ட கேள்விக்கு பூரா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரு பதில் சொல்லி அவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓகே நல்லா இருக்கு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய அளவுல பண்ணலாம் அப்படிங்கறத ஒரு நல்ல முடிவா வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அதே மாதிரி கூட அவங்க மாமா வந்திருந்தாரு. அவரும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க வந்து உங்க ஊரு பக்கத்துலதான் அவர் ஊரும் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அவர் ஊருக்கு போற டைம்ல உங்களையும் வந்து பாத்துக்கிறேன்னு சொன்னாரு. வந்து உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசியிருப்பாரு. அதெல்லாம் பேசினதெல்லாம் என்கிட்ட சொன்னாரு. ஓகே, நீங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் அந்த காஸ்ட் கிரெடிட் ஆறதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சீங்க. கிரெடிட் ஆகிற அந்த விஷயம் அந்த ஸ்னாப்ஷாட் எல்லாம் காமிச்சீங்க. ஹோட்டலோட லிங்க் எல்லாம் தந்தீங்க. நம்ம கடைசியா அந்த மாதிரி நிறைய சொன்னாரு. இல்ல சார் யார் இருக்கான்னு தெரிஞ்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து ஏற்கனவே இப்ப சந்திச்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பேச சொல்லலான்னு பார்த்தேன் நானு. இல்ல சார் அவரை பேசலான்னு பாக்குறாரு. இப்ப நான் வந்து சேகர் நானும் திருநாவுக்கரசு அங்க உங்களை பார்க்க வந்திருந்தோம் இல்லையா? அதுல இப்ப வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். லைன்ல இருக்கிறாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 பேர் இதுல இருக்கிறாங்க. சோ அவங்க ஸ்கீம் பத்தி ஃபுல்லா சொல்லிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்கிறது தான். கண்டிப்பா கண்டிப்பா நீங்க கண்டிப்பா பண்ணுங்க சார். நல்ல வீடியோல வர்றவங்க வீடியோல வர முடிஞ்சா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் வீடியோல வந்துடுறேன். எல்லாரும் பேச பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே சார் எனக்கு கொஞ்சம் क्वेश्चंस இருக்கு சார், கேட்கலாமா? ஓகே ஓகே யாராலும் வர முடியுங்க வாங்க வீடியோல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சந்திரசேகர் சார் சொல்லுங்க சார். எல்லாரும் என்னன்னா இப்போ எந்த ஊருன்னு இன்ட்ரோடக்ஷன் பண்ணிக்கங்க. அதுக்கு நீங்க எப்போ ஜாயின் பண்ணீங்க, எவ்வளவு காசு சம்பாரிச்சீங்க, எவ்வளவு நேரம் ஆச்சு, அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்க சேர்ந்து எவ்வளவு மாசம் ஆகுது? நீங்க இந்த பதில் கேட்டாலும் கேட்கலனாலும் கண்டிப்பா அது வந்து பாத்தீங்கன்னா என்ன எனக்கு நடந்துட்டு இருக்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். கண்டிப்பா சார். நீங்க சேர்ற டைம்ல எத்தனை பேர் இருந்தாங்க? அப்புறம் நீங்க எவ்வளவு சம்பாரிச்சீங்க, எவ்வளவு மாசமா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்க? நீங்க சேர்ந்த அப்புறம் எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்க? நீங்க சேர்ற டைம்ல எத்தனை பேர் இருந்தாங்க? சோ அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா அது அக்கார்டிங்லி நாங்க அந்த கம்பெனி இன்னும் எவ்வளவு நாள் இது வர்த்தா இருக்கும் அப்படின்னு ஒரு இதுக்கு வர முடியும். சரிங்களா? அதுக்கு நான் வந்து உங்கள்கிட்ட பேசி முடிக்கல. உங்களுக்கு உங்களோட கேள்விக்கு பூராவே அதுல பதில் வந்துரும் சார். சரி சூப்பர் சார். தேங்க்யூ சார். உங்க மனசுல என்னென்ன கேள்வி இருக்கோ அதுக்கு எல்லாமே பதில் வந்துடும் சார். இது வந்து பாத்தீங்கன்னா ஜிபிடி ரோபோட் எடுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கம்பெனி நேம். கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 12வது மாசம் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குனவர் வந்து பாத்தீங்கன்னா ஆடம் சோல்மேன் பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜோட ப்ரொஃபசர். அவர் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இது மாதிரி நிறைய நம்ம ஜிபிடில வந்து பண்ற மாதிரி நிறைய ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிராவல் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னாக்கா அதுல வந்து பாத்தீங்கன்னா லாபம் நஷ்டம் ரெண்டுமே நம்ம எப்படி மனுஷர் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங் பண்ணும்போது லாபம் வரும் நஷ்டமும் வரும். அதே மாதிரி ரோபோட் பண்ணும்போது அந்த லாபம் வரும் நஷ்டமும் வரும். அதை வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஆடம் சோல்மேன் வந்து பாத்தீங்கன்னா அந்த குழுவுல சொல்றாரு. இப்ப நம்ம பண்ற மாதிரியே ரோபோட் பண்றது நம்ம ரோபோட் தேவையில்லையே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா மனுஷரே பண்ணிட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது இல்ல அதெல்லாம் சாத்தியம் இல்லை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த குழுவுல வந்து பாத்தீங்கன்னாக்க இவரு சொல்றதை அவங்க ஏத்துக்கல. அதனால அவர் அந்த குழு விட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியில வந்து இவருகிட்ட இருக்கிற டெக்னாலஜி இவரு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவரு வந்து அவரோட தொழில்நுட்பம் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு 4 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக போராடி எப்படி நம்ம பல்பை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 முறை முயற்சி எடுத்து அவங்க வீட்டுக்கார மனைவி உனக்குலாம் சோறு இல்லை தண்ணியில் உனக்கு இதே வேலையா போச்சு அப்படிங்கிற மாதிரி விரட்டி அடிச்ச காலம்லாம் இருக்கு. அவர் அப்படி இருக்கிற காலத்திலயும் வந்து பாத்தீங்கன்னாக்க நான் ஒரு இதை எடுத்துட்டு அதை வந்து கண்டே பிடிச்சி தீர்வேன் அப்படிங்கிறதா கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேற்பட்ட தர ஒரு தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் தான் இன்னைக்கெல்லாம் நமக்குலாம் வெளிச்சமா இருக்கும் அப்படின்னா அவர் சாரோட வந்து முயற்சி அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்ச பயன்பாடு நம்மளால இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆடம் சோல்மேன் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அவருக்கு மனசுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கிறத அவர் வந்து பயன்படுத்தி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க 4 வருஷமா போராடி அந்த ரோபோட்டை வந்து உருவாக்கி யூகே கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் போட்டு இன்னைக்கு உலகம் பூரா வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு. இது வர்த்தகம் பண்ற இடம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்படி பணத்துக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலோ கிப்டோவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க
நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் பெரிய எக்ஸ்சேஞ்ச். அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து அப்ரூவ்டு வாங்கி இந்த ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ரோல தான் ட்ரேட் பண்ணி நமக்கு எடுத்து கொடுக்குது. இது நமக்கு வந்து அவங்களால எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னாக்க, நம்ம வந்து இன்னைக்கு வந்து மனுஷர் சாதாரண ட்ரேடிங் பண்றவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 2% இருந்து 4%, 5%, 6%, 10%, 15%, 30% கூட எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி எவ்வளவு வேணுமாலும் எடுக்கும். ஆனா நம்ம கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா 2% தான் கொடுக்குறாங்க. நீங்க $150 பேக்கேஜ்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு நாளைக்கு $3 வரும். திங்கள் டு வெள்ளி 5 நாள், 5 நாள் மாசத்துல 20 நாள். அந்த 20 நாள்ல தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க மீதி வரக்கூடிய 10 நாள் 11 நாள் வந்து கம்பெனி எடுத்துக்குவாங்க. அந்த வரக்கூடிய $60 உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதை 3ஆ பிரிச்சிருவாங்க. 3ஆ பிரிச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ₹100 பணம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பைனான்ஸ்ல ஒரு ஷேர் வருது. அந்த ₹100 வந்து பாத்தீங்கன்னாக்க ₹30 உங்க கையில கொடுத்துருவாங்க. ₹60 வந்து பாத்தீங்கன்னா உங்களோட முதலீடு ஒரு 10,000 இருந்ததுன்னா அடுத்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 60% வந்து அதுல சேர்த்தாங்கன்னா அப்படின்னாக்க ஒரு 10,000 ஒரு 11,000 கூட வரலாம். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட முதலீடு வந்து 60% வந்து பாத்தீங்கன்னா ரீகவர் டாப் அப் போயிருது. 10% உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா, சேலரிங்க மாதிரி பிரிச்சு அந்த லெவலுக்கு தகுந்த மாதிரி 10% வந்து சேலரி கொடுத்துறாங்க. $6 இருந்து $125 வரைக்கும் கொடுக்குறாங்க 15 லெவலுக்கு. அப்ப அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கிப்ட்ரோல வந்து பாத்தீங்கன்னா பினான்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து ரோபோட் ட்ரேட் பண்ணுது. இப்ப அவர் சார் சொன்னாரு, இந்த மாதிரி நகையெல்லாம் கொடுத்துரும், அவங்க வந்து பாத்தீங்கன்னா 1 கிராம் தரேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களால கொடுக்க முடியல, ஆள் இல்ல, நாங்க நேரிலே பார்த்தோம் அப்படிங்களா. உங்களை விட நாங்க பல மடங்கு பல லட்சத்தை பல குரோர் கணக்குல வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க என்ன சொன்னீங்களோ அதெல்லாம் நாங்க அந்த ஃபீல்டுல இருந்துட்டு தான் அதுக்குள்ள வந்திருக்கோம். அதெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா 12 மாசமா ரன் ஆயிட்டு இருக்கு. 12 மாசம் ரன் ஆயிட்டு இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட நண்பர் வந்து பாத்தீங்கன்னாக்க இது வந்து யூகே கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி அங்க வந்து அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னாக்க ஆகி இப்ப அமெரிக்காவில இருந்து ராஜா அப்படிங்கிற ஒரு நபர் மூலியமா இந்தியாவுக்கு வந்து அவர் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மோகன் சொல்லி அவர் மூலியமா இந்த வந்து 12 மாசம் நடந்துட்டு இருக்கு. எனக்கு 12ஆம் மாசத்துல இருந்தே தெரியும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா மத்த வேலைனால உள்ள போய் டிராவல் பண்ண முடியல. ஏற்கனவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கிறது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னாக்க எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா அவரோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பேக்கேஜ் போடுறீங்களோ அந்த பேக்கேஜ் மட்டும் தான் மாசம் ஒரு நாள் வித்ரா போட முடியும். நீங்க ஒர்க் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நீங்க வித்ரா போட்டுக்கலாம். அந்த டெய்லி வித்ரா போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க $15 மேல நீங்க 15, 30, 60, 75 அப்படிங்கிற மாதிரி 15 மடங்கு டெய்லி வித்ரா பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மோகன் சார் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $5, $10, $20, $30, $40 இப்படியே வந்து 2வது மாசம் என்னை பார்க்க வரும்போது அவரோட வருமானம் டெய்லி $100. அவர் வந்து போட்ட முதலீடுக்குள்ள அவர் ஒர்க் பண்றதுக்காக வந்த வருமானம் வந்து டெய்லி $100 கிட்டத்தட்ட ஒரு $10,000 மேல கிராஸ் பண்றாரு. அப்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு மனசுல வந்து பாத்தீங்கன்னா பட்டு அதுக்கப்புறம் எனக்கும் மனசுக்குள்ள ஒரு சில கேள்வியெல்லாம் இருந்தது. எப்படி ஒரு $150 போட்டு எப்படி சார் வந்து பாத்தீங்கன்னா 5 லட்சம் வருது அப்படிங்கிற மாதிரி அந்த இதுக்கு எனக்கு ஒரு சரியான விட தெரியாதனால இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு உட்கார வச்சு நம்ம சொல்லும் போது அப்பதான் சொன்னார், சார் உங்களுக்கு வந்து கொடுக்கறது 2% தான் கொடுக்குறாங்க. அதுல 30% கையில கொடுத்துறாங்க. 60% உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுமுதலீடு பண்றதுனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்கிரேட் கிரேட் ஆகி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கடைசியா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் மாசத்துல அந்த 60% ஆகிறது வந்து பாத்தீங்கன்னாக்க $3,900 கிடைக்கும். நம்ம கையில எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு $1,850 கிடைக்கும். ரெண்டையும் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா நீங்க $150 போட்டதுக்கு $5,571 கிடைக்கும். நீங்க போட்டதுல வந்து 40 மடங்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 15ஆம் மாசத்துல இருந்து ரிட்டர்ன் கிடைக்கும். அப்ப அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சதுனால நான் வந்து பாத்தீங்கன்னாக்க 2வது மாசம் 6ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு $150 ஒரு ஐடி போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஐடி போட்டேன் $150. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க 29ஆம் தேதி வந்து 3 ஐடி போட்டேன். அதுக்கப்புறம் வரக்கூடிய வந்து பாத்தீங்கன்னாக்க 5வது மாசம் 23ஆம் தேதி வந்து இதுல 5வது பேக்கேஜ் வந்து $2,400 வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னொரு ஐடி போட்டேன். ஒரு $3 லட்சம் நான் முதலீடு பண்ணியிருக்கேன் சார். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு $2 லட்சம் மேல நான் வந்து போட்ட முதலீடுக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரல் வந்ததுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு $2 லட்சம் மேல இன்கம் பண்ணியிருக்கேன். அதை வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப சார் வரும்போது அதை வந்து பார்க்கலாம். அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ கிட்டத்தட்ட 6 ஐடி இருக்கு அப்படின்னா 6 ஐடி ஓபன் பண்ணி ஒவ்வொரு ஐடியா பார்த்தோம் அப்படின்னாக்க சங்க சார்ட்ட வந்து 2 ஐடி தான் காமிச்சு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு $70 மேல வந்து இருந்தது. ஓகே சார் போதும் எல்லாமே நீட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புரிதலோட போனார். சேகர் சார் வந்து பாத்தீங்கன்னாக்க அவரும் வந்து பாத்தீங்கன்னா பார்க்கும்போது சரி அப்படிங்கிற அவருக்கு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணணும். நான் அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஒரு நல்ல விஷயம் நல்லா இருக்கிறதுனால நம்ம வந்து ப்ரொமோட் பண்றோம். நாராயண் சாருக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பழக்கம் அப்படின்னாக்க அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஜூம்ல வந்து செல்வ சிந்தனை அப்படிங்கிறத சார் வந்து பழக்கம்.
அவரை வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம வந்து இந்த மாதிரி சென்னையில வந்து இதான் நம்ம ஜிபிடியோட ப்ரோக்ராம் நடந்து போய் பாருங்க சார்னே அவர் போய் மீட்டிங் அட்டன் பண்ணாரு. அவருக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில டவுட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்கிட்டையும் கேட்டாரு, மோகன் சாரி கேட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க ஓகே அவருக்கு திருப்தி ஆனது. அவர் வந்து உள்ள என்ட்ரி போட்டு உள்ள வந்தாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து உங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அறிவுப்படுத்திருக்காரு. அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம இது வரைக்கும் பண்ணின கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பணத்தை வாங்கி அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இடத்த வித்து லாபத்தை தரேன், நான் ட்ரேடிங் பண்ணி அதுல வந்து எனக்கு வந்து லாபத்தை வந்து வருது அதை கொடுக்குறேன். இப்ப அவர் சார் சொன்னார்ல அது மாதிரி பாத்தீங்கன்னாக்க நான் வந்து அந்த அடமான கடன்லாம் வரக்கூடிய கோல்டு பர்ச்சேஸ் பண்ணி அதுல உங்களுக்கு லாபம் கிடைக்கும், அதை வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கம்பெனியும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நம்ம இடத்துல பணத்தை வாங்கினாங்க. இந்த பணம் திருப்பி அவங்ககிட்ட வந்து நம்ம கிட்ட பணத்தை போயிட்டு அவங்க கொடுத்த பக்கத்துல இருந்து பணம் அவங்களை ரிட்டர்ன் வர வரைக்கும் நம்ம கொடுப்பாங்க. அங்க வந்து அவங்கள அந்த பணம் வந்து பிரேக் ஆச்சு அப்படியே நமக்கு பிரேக் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாளுமாங்க, ஒரு 15 நாளுமாங்க, வந்து சாஃப்ட்வேருமாங்க, வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணிட்டாமாங்க. இப்படியே காரணம் சொன்ன ஆரம்பிச்சாச்சுன்னா பணம் வரல அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கணும் அப்படிங்கறத அவங்களால போயிட்டு இருந்தது. நம்ம ஜிபிடி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா நம்ம யார்கிட்டயுமே பணத்தை கொடுக்கல. நம்ம பணம் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்க ரோபோட் தான் சார் வேலை செய்யுது. நம்ம மனசு கூட வந்து பாத்தீங்கன்னா லீவ் வேணும்போம், சாப்பாட்டுக்கு போவோம், நம்ம ரெஸ்ட் எடுப்போம். நம்ம ரோபோட் வந்து பாத்தீங்கன்னாக்க ஒர்க் பண்ண 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கு. அதுக்கு எந்த லீவும் கிடையாது, எந்த வந்து பாத்தீங்கன்னா இது ஓய்வும் கிடையாது. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னாக்க நீங்க $150 கொடுத்துட்டு நீங்க ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 மாசத்துல உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம படத்தை 30% தான் கொடுக்குறோம். மீதி வரக்கூடிய 60% வந்து பாத்தீங்கன்னாக்க மறுமுறையீடு பண்ணி பண்ணி பணம் அவங்ககிட்டயே தான் வர்த்தகம் ஆகிட்டே இருக்கு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி பண்ணி கடைசியா தான் நமக்கு கொடுக்குறாங்க. அப்ப நீங்க $150 போட்டு உள்ள வந்தீங்க உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கிடைக்குதுன்னா கம்பெனிக்கு சாதாரணமா ஒரு 15 to 20 லட்சம் ரூபாய் நம்ம $150 வச்சு கம்பெனி வந்து பாத்தீங்கன்னாக்க சம்பாதிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா கம்பெனி எந்த இடத்துல நம்ம காசை வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் நிக்கிதோ அந்த கம்பெனில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க $150ங்கிறது பாத்தீங்கன்னாக்க ஒரு மினிமம் 14,000 to 15,000 முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ஒரு 5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அடுத்தது $300 பண்ணீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். $600 பண்ணீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 1,600 பண்ணீங்கன்னா 40 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 2,400 பண்ணீங்கன்னாக்க 80 லட்சம் ரூபாய் கிடைக்கும். நான் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா $2,400 பேக்கேஜ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்க 4,800 பண்ணீங்கன்னா 1,65,00,000 கிடைக்கும். $9,600 பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3,30,00,000 கிடைக்கும். அது வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு ஒரு 14,000 இருந்து 9 லட்சம் ரூபாய் அவங்க கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி எந்த பேக்கேஜ்ல வரீங்களோ அந்த பேக்கேஜுக்கு வந்து உண்டான உங்களுக்கு பேமெண்ட் வந்துடும். நீங்க மற்ற கம்பெனி மாதிரி இதுல வந்து நீங்க வந்து ஆளை சேர்க்கணும் அப்பதான் பேமெண்ட் வரும் அப்படிங்கிற தேவையில்லை. நீங்க இதை வாட்ச் பண்ணணும் அப்பதான் உங்களுக்கு பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் இல்லை. நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணிருக்கீங்க உங்க பணம் 1 லட்சம் ரூபாய் வரணும் அப்படின்னா நீங்க ஒரு மற்ற கம்பெனி எல்லாமே நம்ம ஒரு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் பிசினஸ் உள்ள கொடுத்தாதான் உங்க பணம் வெளியில எடுக்க முடியும். அந்த மாதிரி கண்டிஷன் அவங்க எங்கேயுமே எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து வைக்கல. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன ஒரு கண்டிஷன் மட்டும் தான் வச்சிருக்காங்க. நமக்கு கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல 20 நாள் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல நீங்க அதிகப்படியான வருமானம் வேணும். இதுல வந்து கம்பெனி பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணி நம்ம வந்து டீமை வந்து கரெக்டா செட் பண்ணி வேலை பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்றது பாத்தீங்கன்னா 560 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட பிளான் இருக்கு. $150 ஆரம்பிச்சு $9,600 வரைக்கும் நீங்க ஐடியா போட்டு நீங்க மல்டிப்ளை பண்ணினீங்கன்னா 15 மாசத்துல 560 கோடி ரூபாய் ஒரு லபரால சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மினிமம் அதுல வந்து பாத்தீங்கன்னா 80 கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம். என்ன எப்படின்னாக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா $6 வந்து பாத்தீங்கன்னா 10% கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அது $6 ஆரம்பிச்சு $7 $9 $10 15 லெவலுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $125 வரும். அந்த $125 உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா பாத்தீங்கன்னாக்க ஒரு 61 கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல கிடைக்கிற மோனோ லைன் இன்கம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 கோடி ரூபாய் கிடைக்கும். இதெல்லாம் 10% போனா கூட 80 கோடி சம்பாதிக்கிறது சாத்தியம் இருக்கு. அதுல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இன்னொரு 15 சேர்த்தே எடுத்துங்க. நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து வந்து டீம் ஒர்க் பண்ணி நீங்க பணம் சம்பாதிக்க நினைச்சீங்க அப்படின்னாக்க ஒரு 30 மாசத்துல உங்களால 80 கோடி சம்பாதிக்க முடியும் சாத்தியம் இருக்கு. ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுல பிளான்ல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம பணம் யாருக்கு ட்ரேடிங்ல பண்றோம், ட்ரேடிங்ல தான் கொடுத்து ட்ரேடிங்ல வாங்கி கொடுக்குறாங்க சார். அதனால கம்பெனியால 100% கொடுக்க முடியும் சார். வேற யாரும் கேள்வி கேட்கணும்னா கேட்டுக்கோங்க. சார் சொன்னதுல எந்த பாயிண்ட் புரியல இல்ல என்ன ஏதுன்னு கேளுங்க, அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அருணாச்சலம் சார், அந்த 4 வகையான இன்கம் பத்தி ஒரு ஓவராலா ஒரு இது சொல்லிடுங்க சார்.
சார் 4 வகையான இன்கம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க ஒரு நபரை அறிமுகப்படுத்துனீங்கன்னா ஸ்பாட் வந்து பாத்தீங்கன்னா 5% கொடுப்பாங்க சார். ஒரு $150 ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $7.5 கிடைக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு $300 பண்ணீங்க அப்படின்னா $15 கிடைக்கும். ஒரு $600 பண்ணீங்க அப்படின்னா $30 கிடைக்கும். நீங்க வந்து எந்த பேக்கேஜ் இதுல இன்னொரு சிறப்பு சார் என்னன்னாக்க மத்த நிறுவனம் இது வரைக்கும் நெட்வொர்க் பண்ணவங்களா தெரியும். நீங்க ஒரு $150 இருக்கீங்க அப்படின்னாக்க நீங்க அந்த $150 ப்ரோமோட் பண்ணனாதான் அதுக்கு உண்டானது உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஒரே நிமிஷம். சோ ஒரு ஆள சேர்த்து விட்டாவே $7.5 கிடைச்சிரும். ஒரு நபரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து அறிமுகப்படுத்தினாவே ஒரு $7.5 இப்ப நேத்து வந்து நீங்க சேர்ந்தீங்க சார். சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா $7.5 வந்திருக்கு அவர் டைரக்டா வரும்போது. அவருக்கு அது முதல் வருமானம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க வித்ரா வந்து எப்படியா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆளை சேர்க்கிறீங்களா ஆளை சேர்க்கலையா நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த 5,16,000 வித்ரா போடுறீங்க பாத்தீங்களா, அது வந்து 2வது வருமானம் 2% கிடைக்கும். 3வது வருமானம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மோனோலைன் இன்கம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10% ஒதுக்குறதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து $6, 2 பேர் வந்து $12. அதே மாதிரி 2வது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 பேர் சேர்ந்து 4 பேர் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா $7 கிடைக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க 4 பேர் வரும்போது $28 கிடைக்கும். அந்த மாதிரி மல்டிப்ளை ஆகி தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க $9, $10, $12 வந்து பாத்தீங்கன்னா கடைசியா $6 ஆரம்பிச்சு 15வது லெவல்ல வந்து $125 வரும். அந்த $125 கால்குலேஷன் பண்ணி அதை 2 பேரா அது ஆயிட்டு வந்தாவே $150 ஆயிட்டு வந்தாவே 61 கோடி ரூபாய் எடுக்கலாம் சார் அந்த கால்குலேஷன் படி. அதுக்கப்புறம் மோனோலைன் இன்கம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு சார். அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா இதுல 7 பேரை டைரக்ட் கொடுக்கணும். அந்த 7 பேர்த்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 பேர் கொடுத்தீங்க அப்படின்னா 4 லெவல் ஓப்பன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஷேரிங் பண்ணியிருக்கேன் அருணாச்சலம் சார். ஒரு நிமிஷம். இப்போ நான் 4 பேரை ரெஃபர் பண்ணியிருக்கேன் சார். ஒரு ஆளை ரெஃபர் பண்ண அவங்க $150 வந்தவங்க 4 பேரை ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஒரு ஆளுக்கு 7.5 4 பேரை சேர்த்தா $30. இத மாதிரி எந்த இதுல நீங்க சேர்க்கிறீங்களோ அதுக்கு அந்த பெர்சன்டேஜ் கிடைக்கும். இது $150 750 $300 அதுக்கு ஏத்தாப்புல மாறணும். 450 அதுக்கு ஏத்தாப்புல மாறும். இது ஒரு வகையான இன்கம். அடுத்தது டெய்லி இன்கம். அதையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் டெய்லி இந்த $150 நான் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுல வந்து $3 வந்து டெய்லி RO $3. இந்த 0.76 சொன்ன பாத்தீங்களா, அதை மாசம் நம்மளோட $36 ரீஇன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்காங்க. அதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட். இப்போ எனக்கு 2 மாசம் ரன்னிங்ல இருக்கிறனால 2 கிடைக்குது. இப்போ 3வது மாசம்னா 3வது ரன்னிங் ஆகும், 4வது. இதுதான் சார் இது. நீங்க கண்டினியூ பண்ணிக்கங்க சார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். ஓகே. அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு நீங்க வித்ரா போடும்போது அவர் சாருக்கு வந்து 2% போகும். நீங்க 5 லட்ச ரூபா போட்டீங்க அப்படின்னா ஒரு $10,000 கிடைக்கும் சார். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 2 பேரும் வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த $6 $7 அப்படிங்கிறது மல்டிப்ளை ஆகும் சார். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆரம்பத்திலேயே எல்லாமே தெரிஞ்சுக்கணும் சார். நம்ம 1ஆம் கிளாஸ் போகும்போது 1ஆம் கிளாஸ் உண்டான பாடத்தை படிப்போம். 2ஆம் கிளாஸ் போகும்போது அதுக்கு உண்டான பாடம் சொன்னாலும் அந்த சூட்டபிள் ஆகும். நீங்க வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நபரை வந்து உள்ள அறிமுகப்படுத்துங்க. ரெகுலரா நீங்க ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது நீங்க கேட்கற கேள்விக்கு பூரா ஒன்னு வந்துட்டு இருக்கோம் சார். இது வந்து சாஃப்ட்வேர் சார். சாஃப்ட்வேர்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நாராயண சாரை பார்க்காது, சேகர் சார் பார்க்காது, அருணாச்சலத்தை பார்க்காது. நீங்க எந்த லெவல்ல என்ன வரீங்களோ அதுக்கு உண்டான பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து பிரிச்சு கால்குலேஷன் போயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மத்ததுல என்ன பண்ணுவாங்க, நீங்க சேர்த்த உடனே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சம்திங் ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வராது. ஆனா ஜிபிடி பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வருமானம் நீங்க ஜாயின் பண்ணோன்னா ஒரு 5% தான் ஃபர்ஸ்ட் வருமானம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த பேக்கேஜ்ல வந்தாலும் நீங்க வித்ரா போட்டு உங்களுக்கு என்ன டிவைடிங் போகுதோ அதுக்கப்புறம் தான் எல்லாத்துக்குமே பிரிச்சு போகும். நம்ம கிட்ட வருமானம் பண்ணி தான் சார் வருமானத்தை கொடுக்குறாங்க. அவங்க எந்த இடத்துலயுமே வந்து கம்பெனில இருந்து எடுத்துக்கிட்டு ஒரு பைசா கூட நம்ம கொடுக்கறதே கிடையாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும் சார். வேற ஏதாவது கொஸ்டின் தான் கேளுங்க சார். சேகர் சார் ஜிபிடி டோக்கன் பத்தியும் சொல்லிடுங்க.
சார் ஜிபிடி டோக்கன் வந்து பாத்தீங்கன்னாக்க காயின் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப 4வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆயிடுங்க சார். ஃபர்ஸ்ட் மாசம் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா 17 பைசா, 2வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா 21 பைசா, 3வது மாசம் வந்து பாத்தீங்கன்னா 30 பைசா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 35 பைசா சார். அடுத்த மாசம் பாத்தீங்கன்னாக்க ஒரு 5 காசா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த ஒரு 6 மாசம் ப்ரீ சேல் முடிங்களோ ஒரு 50 காசுல வந்து நிற்கும். மினிமம் எக்ஸ்சேஞ்ச் வரும்போது பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொல்லியிருக்க தகவல் ₹1 மேல வந்து லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நீங்க ஒரு 50 காசுல நீங்க ஒரு வாங்கினீங்கன்னா கூட எக்ஸ்சேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசம்பருக்குள்ளேயே வரும்னு சொல்லியிருக்காங்க. வரும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு ₹1, ₹2, ₹3 எவ்வளவு வேணுமாலும் வரலாம். அப்போ ஒரு ₹1 போட்டவே நீங்க ஒரு 50 காசு வாங்கினது உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் வரும்போது இப்போ டபுளிங் ஆயிரும். அதே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்க வந்து அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குரோர் வந்து அப்படியே சேவிங்ஸ் அப்படியே நீங்க வச்சிருந்தீங்கன்னா டாலர் எடுக்காம நீங்க அப்படியே வச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்சில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அது வந்து ₹1000 போனாலும் நீங்க வாங்கின டோக்கன் அன்னைக்கு ₹1000 தான். ₹2000 வாங்கினாலும் நீங்க இன்னைக்கு வாங்கின 35 பைசாவோ 40 பைசாவோ 50 பைசா வாங்கின டோக்கன் அன்னைக்கு வந்து ₹2000 தான். அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட அன்பான வேண்டுகோள் என்னன்னாக்க உள்ள வந்திருக்கிறவங்க வர போறவங்க எல்லாமே மினிமம் பாத்தீங்கன்னாக்க 1 லட்சத்துல இருந்து ஒரு 3 லட்சம் டோக்கன் வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி நீங்க வைங்க. 1 லட்சம் காயின் வாங்கினா கூட ₹35,000 முதலீடு. அது எக்ஸ்சேஞ்ச் வரும்போது ₹1 வந்தது அப்படின்னா உங்களோட முதலீடு ₹35,000 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லட்சமா மாறிக்கும். அது அப்படியே நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அப்படியே ஒரு வருஷம் அப்படியே வெயிட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்னைக்கு நீங்க போடுற ஒரு ₹35,000 அது வந்து பாத்தீங்கன்னா குரோர் கணக்குல வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். இது வரைக்கும் ஒரு 1 லட்சம் காயின் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கேன் சார். நான் ஒரு 3 லட்சம் காயின் பர்ச்சேஸ் பண்ணதை நான் 2 மாசத்துல 3 லட்சம் காயின் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறேன் சார். மொத்தம் ஒரு 3 to 4 லட்சம் காயின் இருக்கணும் கையில அப்படிங்கிறது என்னோட பிளான் சார். வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க சார். திருநாவுக்கரசு சார், ஏதாவது சந்தேகம்? திருநாவுக்கரசு சார். சார் இதுல ஒன்றும் சந்தேகப்படுறதுக்கே ஒண்ணுமே இல்லை சார். எல்லாமே ட்ரெயில் பூரா நாங்க பாத்துட்டோம் சார். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா ஒரு மோகன் சார்ட்ட பேசுறா தெரியும். அவர்கிட்ட நான் கேட்காத கேள்வி இல்லை, பார்க்காத வேலை இல்லை. ஏன்னா ஏற்கனவே நிறைய அடிபட்டு சார். நீங்க சங்க சார்ட்ட பேசுங்க, பேசும்போது சொல்லுங்க என்னோட இதை பூரா அவர்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் என்னோட சொந்த எல்லாம் கருத்து பரிமாற்றம் பண்ணிட்டு தான் அப்புறம் ஜிபிடிக்குள்ளே உள்ள வந்தோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய ட்ரெயில் பார்த்துட்டோம். நல்லா இருக்கு அப்படிங்கிறத கோல்டுல பாதிக்கப்பட்டீங்க அதையும் சொல்லுங்க சார். கோல்டுல நீங்க போட்ட போதுதான் கடைசியா அவங்க கொடுக்காம போயிட்டா சொன்னீங்க. ஏமா அதனால சாராவது வந்து பாத்தீங்கன்னா போட்டு ஏதாவது ஒரு வருஷம் காயின் வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 லட்சம் 4 லட்சம் சேலத்துல வந்து பாத்தீங்கன்னா கோல்டு அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா வாரம் 1 கிராம் கோல்டு மாசத்துக்கு வந்து 4 கிராம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க போட்டு ஒரே வாரம் கூட முழுசா ஒரு காயின் கூட வாங்கல சார். எல்லாம் இழுத்து மூடி போட்டு போயிட்டோம் சார். நிறைய அனுபவம் இருக்கு சார். நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்ணியிருக்கோம். ஆனா ஜிபிடி வந்து இப்படி ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நானா வந்து பாத்தீங்கன்னாக்க இது வரைக்கும் பண்ணுனதுல இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா தொலைவிக்கிட்டே இருந்தேன். கிடைச்சது ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து பயன்படுத்தி நாங்க வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சார். சார் என் சைட்ல இருந்து நான் என்ன சொல்லணும்னா என் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல முக்காவாசி பேர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னா நாங்க காசு விட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய இருக்கு. காசு சம்பாரிச்சது இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி காசு சம்பாரிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்றும் கிடையாது. அதான் சார் நிறைய இந்த எம்எல்எம் மார்க்கெட்டிங் ஒரே ஒரு நபர் மட்டும்தான் ஜெயிச்சிருப்பாரு. ஒரு 100 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் சம்பாதிச்சிருப்பாரு. 99 பேர் பணத்தை விட்டுருப்பாங்க சார். கண்டிப்பா. ஆமா அந்த பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார் இருக்கு. மத்தவங்க சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கோம், நம்ம விட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தான் அனுபவிச்சிருக்கோம். அதுதான் சார் பிரச்சனை சார். அதுதான் சார் நான் என்ன சொல்ல வரேன். இப்ப அந்த விட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவரி பண்றதுக்கு ஒரு இடம் வேணும்ல. அது ஆண்டவனா பார்த்து இப்படி ஒரு ஜிபிடி அப்படிங்கிற ஒரு அற்புதமான வாய்ப்பை நம்ம கையில கொடுத்துருக்கான் சார். ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்க இப்ப ரஜினி சொல்ற மாதிரிதான் நல்லவனை வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி கொடுப்பான், அள்ளிட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டுட்டு ஒரு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்ததுக்கு தான் சார் எங்களுக்கு வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கையில கிடைச்சிருக்கு. ஆனா உங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க எந்த விதமான தயக்கமும் இல்லாம நீங்க உள்ள வாங்க. நீங்க பண்ணக்கூடாது ஒரே ஒரு 14,000 முதலீடு தான். உங்களுக்கு அப்படி நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க போட்ட காசை கையில எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க அவர் சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கால் கேஸ் நம்ம டீம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து அறியப்படுத்தினேன். நான் ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தும் போது நம்ம ஏதாவது மக்களுக்கு ஒரு புதுசா ஒரு தகவல் கொடுக்கணும் அப்படிங்கிறதால கால் கேஸ் கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் அந்த கால் கேஸ்ல போட்டு
அது இப்படி நம்ம போடக்கூடிய முதலீட்டுல நம்ம காசை கையில எடுத்துக்கிட்டு 6 மாசத்துக்கு மேல நம்ம பண்ணனா கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க சார் நீங்க போட்ட காசு சார் சொன்ன மாதிரி நீங்க மறுபடியும் லேக்ஸ் கணக்கு நீங்க பண்ண போறது இல்ல. நீங்க போட்ட காசு கையில எடுத்துட்டீங்க, மறந்த வந்து 3 மாசம் சேர்த்து வச்சு டாப் அப் பண்ணீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணல 30ஆம் மாசம் சார் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1,85,00,000 கிடைக்கும் சார். அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை. நீங்க பாக்குற வேலையை பார்த்துட்டே இருங்க சார். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபீல்ட பார்க்கணும், ஆளை பார்க்கணும், ஆளை சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துல யாருமே கண்டிஷன் பண்ணல சார். உங்களுக்கு வருமானம் வேணும் அப்படின்னா நீங்க ஆளை அறிவுப்படுத்தலாம், இல்லைன்னா இன்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்க பாக்குற ஒர்க்கு தாராளமா பார்த்துட்டு இருக்கலாம் சார். கம்பெனி எந்த இடத்துலயும் ரெஃபர் பண்ணுங்க, ரெஃபர் பண்ணாதான் உங்களுக்கு காசு ரிட்டர்ன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது எந்த இடத்துலயுமே அவன் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணல சார். ரொம்ப பிடிச்ச விஷயமா இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 10 பேர்த்துல பேசுறீங்க அப்படின்னா, ஆனா அதையும் பேச மாட்டேன் பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொல்றியா, இதே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஒரு அருமையான வாய்ப்பு தான் நமக்கு வந்து ஜிபிடி சார். நதீம் சார், சார் இப்ப சொல்றது வந்து ஒன்லி ஃபார் நான் ஒர்க்கிங் பிளான் தாங்க. இந்த 1.85 crore அப்படிங்கிற நான் ஒர்க்கிங் நம்ம வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்றோம். அதுவுமே 6th மந்த்ல வந்து நம்ம எடுத்துடுறோம், ரிமைனிங் நம்ம அப்படியே விட்டுறோம். அதுக்கடுத்து நம்மளோட டே டு டே ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கிறோம். பட் அந்த 3 million பிளானு, மோனோலைன் இன்கம், அந்த லெவல் இன்கம் அப்படிங்கிறது அது மட்டும் தான் நீங்க வந்து இந்த ரைட் லெஃப்ட்ங்கிற அந்த பைனரி கான்செப்ட்ல நீங்க ஆக்சுவலா உள்ள கொண்டு வரும்போது. பட் இனிஷியலா நம்ம அது பண்ணுற ஒரு தயக்கம் இருக்குது, நம்ம அதை பண்ண வேண்டியது இல்லை. 6 மந்த்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு அப் டு தட் நமக்கு அந்த நம்மளோட டெய்லி ROI வருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு கூட அந்த பிளானுக்குள்ள நம்ம போகலாம் சார். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 6,000 பேருக்கு மேல கிராஸ் ஆகி போயிட்டாங்க சார். அவர் சார் கேட்ட மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்க 2ஆவது மாசம் என்ன வந்து பார்க்கும்போது தமிழ் மோகன் சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000 சில்லரை தான் இருந்து நீங்க 6,000 சில்லரை பேர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் தாண்டி போயிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டீம்ல கூட பாப்புலேட்டிவ் பட்டியல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1,500 வியூஸ் நம்ம குரூப்ல வந்துருக்கு பாரு சார், ஷேர் பண்ணுங்க சார். நாராயண் சார் சொல்லுங்க சார். நம்ம ஏஎல்பி குரூப்ல பாருங்க ஒரு $1,500 யூஎஸ்டி வந்து பாருங்க. பாப்புலேட்டிவ் பட்டியல இருந்து ஒருத்தர் நபர் வந்து பாத்தீங்கன்னா $1,500 போட்டுக்காரு சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம 2 பேர் போட்டிருக்கீங்களா, அதை நீங்க குரூப்ல போடுங்க நாளைக்கு. போட்டோ சேகர் சாரும் சங்கர் சாரையும் போட்டோல போட்டு $150 ஆக்டிவேஷன். இல்ல அது பண்ணிடல சார். இப்ப நம்ம இன்னைக்கு கூட நம்ம குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு $1,500 பேக்கேஜ் வந்திருக்குன்னு சொல்றேன் நான். ஓகே. ஆமா ஆமா, எஸ் சார், நான் பார்த்தேன் குரூப்ல பார்த்தேன். அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இங்க உள்ள வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க எல்லாம் உள்ள வரவங்க பூராமே வந்து பாத்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா யாருமே இழக்காம ஜிபிடிக்குள்ள யாருமே வரல சார். அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி லட்சக்கணக்கில் குரோர் கணக்கில் இழந்துதான் சார் உள்ள வந்திருக்காங்க. அதுக்கு எல்லாம் எடுக்கிறது தான் சார் ஜிபிடி. வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த அளவுல பண்ணி எந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னாக்க இன்கம் பண்ணிருக்கீங்க, எந்த அளவுக்கு லாஸ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. அதெல்லாம் விட்டுருங்க. இந்த லாஸ்ங்கிற வேலைத்தையே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இனிமே யூஸ் பண்ண தேவையில்ல. அதை பூரா ரெக்கவரி பண்றதுக்கு ஒரு இடம் நம்ம வந்து ஜிபிடி வந்து கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இந்த 2024 8ஆவது மாசம் 19ஆம் தேதி பேசிட்டு இருக்கோம். அடுத்த வருஷம் இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமா குரோர் கணக்கு மேல உங்க கையில வந்து பணம் இருக்கு சார். அது வந்து ஆண்ட்ராய்டு முடியத்துல அதான் சிறப்பா நடக்கு சார். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களால முடிஞ்ச சப்போர்ட் உதவி உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்போம். வசந்த் சார் ஏதோ நீங்க ரைஸ் பண்ணீங்க. வசந்த் சார், வசந்த் குமார் சார் பேசுங்க. எஸ் சார். ஃபுல்லா லிசன் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஃபுல்லா நான் ஆக்சுவலா ஏன்னா நான் வந்து இயர்போன் இல்லாம நான் வெளியே இருக்கிறதுனால நான் வந்து சில கொஸ்டின்ஸ் கேட்கல. பட் நான் கம்ப்ளீட்டா லிசன் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானு. ஹலோ சார், சொல்லுங்க சார். சார் நான் கம்ப்ளீட்டா லிசன் பண்ணிட்டு தான் இருக்கேன் நானு. சரிங்க சார். ஆமா ஆமா சார், நீங்க பண்ண போறது ஒரே ஒரு 14,000 ரூபாய் முதலீடு சார். அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா தேவைப்பட்டா நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதுக்கு உண்டான வருமானத்தை எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 6 மாசம் கையில எடுத்துக்கிட்டோம்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மறுமொழியீடு பண்ணினீங்கன்னா 1,85,00,000 பணம் எடுக்கிறதுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கு, பிளான் இருக்கு. யாரு கையில இருந்து கொடுக்க போறோம் சார்? முழுக்க ஜிபிடி ரோபோட் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணி கொடுக்குது. அந்த பணம் தான் நம்ம எடுக்க போறோம். உள்ள போறது கூட நம்ம பணம். சரி சரி சார். ஓகே ஃபைன். ஓகே சார். ஓகே சரி சார், எனக்கு புரிஞ்சிச்சு சார். நான் சங்கர் சார் கிட்ட பேசிட்டு வரேன் சார். சரிங்களா? சங்கர் சார் பேசுங்க. எல்லாருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, நம்ம ரிஸ்க் எடுத்து லேக்ஸ் கணக்குல போடுங்க, 5 lakhs போடுங்க, 9,500 USD போடுங்க நாங்க சொல்லல.
நாங்க சொல்றது வெறும் 150 USD, ஒரு 14,000 ரூபாய். நம்ம அதுல ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நமக்கு துணிஞ்சா போறோம். அதுக்கப்புறம் அதுல வழி சொல்றோம். அதுல இருந்து உங்களை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் நாங்க சொல்றோம். இல்லை நாங்க எதுவுமே ஃபர்ஸ்ட்ல நாங்க சார்ட்ட சொல்லிட்டேன், எல்லாருமே ஓரளவு மிடில் லெவல் அந்த லெவலில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய ரிட்டர்ன் கொடுக்கணும். அதுக்கு நாங்கள் யோசிச்சது தான் அந்த ரீஇன்வெஸ்ட்மெண்ட். நாங்கள் பிளான் பண்ணது, அது சாரோட ஐடியா. எழுதி வச்சுருந்தாங்க, நான் எக்ஸலில் மாற்றி அனுப்பிச்சி விட்டுருந்தேன். இது ஃபுல்லி ஃபுல் நாங்கள் எங்கள் டீமுக்கு மட்டும்தான் சொல்கிறது. அப்போ ஜென்ரல் டீமுக்கு இப்போ சார் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சார் நாராயண் சார் சொல்லுங்க சார். ராஜா சார் உங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு சார். என்ன சார்? அவரு பின்னாடி எடுத்து விட்டாரு. ராஜா சார் உங்க வீட்டுக்கு வந்திருந்தாருல சார். சார் கேக்குதா? சொல்லுங்க சார். கேட்கல. என்ன சொல்லுங்க? ராஜா சார் உங்க வீட்டுக்கு வந்திருந்தாருல சார். ராஜா சார். ஆமா. அவரோட போட்டோவை ஷேர் பண்ணிட்டு அவர் வேலட்ல எத்தனை யூஎஸ்டி வச்சிருந்தாரு அப்படிங்கிற மட்டும் நீங்க அந்த அதை மட்டும் ஷேர் பண்ணுங்க. அது அவர் வச்சிருந்தாரு, 1 லட்சம் வச்சிருந்தாரு. அந்த ஐடி சார் இந்தியாவில் போட்டிருந்தது ஒரு லட்சம் ஐடி. அதாவது நாங்கள் லீடர்னு சொல்கிறோம்ல, ஃபஸ்ட்டு லீடர் ராஜா, அவர் 1 லேக் வச்சுருக்கார் சார். அவர் இந்த சம்பாதிக்கிறதுல அவர் சொன்ன 2-3 பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து, அதை நான் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோ சம்பாதிக்கிறாரு. அவர் USA எம்பசியில் தான் டெல்லியில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. பெரிய பெரிய விஐபி வெளி கண்ட்ரிலேருந்து வர்றவங்கள ரிசீவ் பண்ணுற அந்த ஒர்க்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ VRS கொடுத்துட்டு இந்த ஸ்கீமில் பண்ணுறாங்க. இந்த கிடைக்கிற பணத்தை என்னென்னா அநாத ஆசிரமங்கள் ப்ளஸ் தாய் தந்தை குழந்தைகள் தாய் தந்தையை விட்டுறாங்க. நிறைய பேர் ரோட்டில் சென்னையில் அலையிறாங்க. அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன உதவி செய்யணுமோ செய்கிறாரு. அப்புறம் விலங்குகள், நாய், இந்த மாதிரி விலங்குகள்லாம் ரொம்ப இது பண்ணுறாரு. நான் ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட ஷேர் பண்ணேன். அப்போது நினச்சேன், இந்த சம்பாதிக்கிறது என்னென்னா இங்கேருந்து கிடைக்கிறது சமுதாயத்துக்கு கிடைக்குது, சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் நாங்களும் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இதனால் இதில் ஏமாற்று இருக்க தான் செய்யணும். ஏமாற்று இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கும். அதில் நம்மளை தான் அந்த இடத்த பார்த்து இது நல்லதா கெட்டதா நம்ம தான் பிளான் பண்ணணும். உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் இதுதான். அது அருணாச்சலம் சார் 5 மாதம் அதை சைட் பண்ணியிருக்காரு. நான் 2 மாதம் அவர்கிட்ட ஸ்டடி பண்ணியிருக்கிறேன். இதோட ரிசல்ட்டு சேகர் சாரில் எனக்கு ட்ரைனிங்கில் பழக்கம். ஒரு 2 இயர்ஸாக நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். சார் சொன்னோன்னு இது நல்லா இருக்கு அப்படின்னு சார் வந்தாங்க. அப்புறம் திருநாவுக்கரசு சாரும் அப்படி தான். போன தடவை நான் கோவா ப்ரோக்ராம் பண்ணும்போது எனக்கு பழக்கம். அதில் நம்மளோட பழக்க வழக்கத்தில் நான் சார்ட்டையும் சொல்லியிருக்கிறேன். இதில் நீங்கள் டவுட்டாக இருக்கிற கேள்வி எதாக இருந்தாலும் நாங்கள் மேலே இருக்கிறது உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். என்னென்னா அவங்க ஒரு காயின்ஸ்க்கு டோக்கன் போட்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு அடுத்த எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க. அப்புறம் யூட்டிலிட்டி காயின்ஸாக மாறுது. நீங்கள் இந்த காயின்ஸ் வாங்கினா நாளைக்கு பிட்காயின் மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி யூட்டிலிட்டி காயின்ஸ் வந்தால் நம்ம ட்ராவல் எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் மல்டி பர்பஸாக இதோட அது என்ன சொல்லுவாங்க, எல்லா வகையிலையும் அது ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகுது. அதனால இதில் ஒரு நம்பிக்கைத்தன்மை அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். இதுதான் என்னோட கருத்து. வேற யாராவது பார்த்தீங்கன்னாக்க அவர் பணக்காரர் ஆகிறதுல பார்த்தீங்கன்னா நோக்கம் இல்லை. நம்மள மாதிரி எல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னாக்க நெட்வொர்க் பண்ணி மக்கள்லாம் லாஸ் ஆயிருக்காங்க. அது மாதிரி அந்த மாதிரி தரப்பு மக்களும் ஜெயிக்கணும், அவங்களோட சேர்ந்து நம்மளும் ஜெயிக்கணும். அவர் பார்த்தீங்கன்னாக்க 100 கோடி 200 கோடிக்கெல்லாம் வரல சார். அவர் உலக பணக்கார லிஸ்ட்ல அவரு ஒரு ஜிபிடி ரோபோட்டை பாத்தீங்கன்னாக்க பண்ணி வந்தோம் அப்படிங்கிற நேமுக்காக அவர் உழைச்சிட்டு இருக்காரு. அவரோட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது நம்மளும் பாத்தீங்கன்னாக்க பூவோட சேர்ந்து நாறு மணக்குங்கிற மாதிரி அதோட சேர்ந்து நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை தரம் உயரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு சார். சரி, ஓகே சார், எனக்கு புரிஞ்சிச்சு. நான் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம் சார். நாராயண் சார் முடிச்சுக்கலாமா? முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? முடிச்சுன்னா முடிச்சுக்கலாம் சார். இல்ல டவுட் எனக்கு எதுவும் இல்ல சார். மத்தவங்களுக்கு தெரியல சார். ஓகே சார், ஓகே சார், கிளியர் தான். நாளைக்கு இதே லிங்க்ல ரெகுலர் மீட்டிங் நடக்குது, அதுல அட்டெண்ட் பண்ணிக்கங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும்.
நாளைக்கு இதே சார் 8 மணிக்கு நாளைக்கு ஜூம் மீட்டிங் இருக்கு சார். 8 மணிக்கு எல்லாம் கம்பல்சரி வந்துருங்க. உங்க நண்பர் வந்திருக்கிற 7 பேர் அவங்க நண்பரை உள்ள வர சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவோம் சார். ஓகே, நாளை சந்திப்போம். நாளை 8 மணிக்கு இதே லிங்க் தான். நீங்க எல்லாரும் வாங்க. அதுல இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் கிடைக்கும். நிறைய ராஜா சார் பேசுவாரு, மோகன் சார் பேசுவாரு, லீடர்லாம் வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சார். ஓகே, நன்றி, ஓகே வணக்கம். சார், தேங்க்யூ. ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ தேவா, தேங்க்ஸ்ப்பா.